ஹாய் கைஸ், வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் பக்கம் ரொம்ப நாளா ஒரு ஆடு மிஸ் ஆயிட்டு இருந்துச்சுல, அது அந்த ஆடு காரணம் இதுதான். ஆடு வந்தாச்சு, எப்படியோ கொஞ்சம் ரிகவர் ஆயிடுச்சா கையில? பரவாயில்ல ரிகவர் ஆயிதான், அவனுக்கு வேற வழி இல்லை. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து இவர் வந்துட்டாரு. காரணம் என்னன்னா, ஒரு ஸ்பெஷலான டே, ஒரு ஸ்பெஷலான சேலஞ்சு, வெளியூர் சேலஞ்சு. வெளியூர்னா வெளியூரே ரொம்ப இழுக்காத, சொல்லு ஒழுங்கா. அவன் இழுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம வந்து இழுத்து ரொம்ப லாங்கு போறோம். ரொம்ப லாங் இல்ல, பட் ஓரளவுக்கு நல்ல லாங்கு போறோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே லாங்கு. அதாவது இதுவரை நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150-200 கிலோமீட்டர் தான் நம்ம மேக்ஸிமமா போயிருப்போம். பட் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் we are touching around 600 kilometers. ஃபர்ஸ்ட் டைம். வாடா, 600 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சேலஞ்ச் இன்னைக்கு தாங்க நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சேலஞ்சுங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சென்னை முதல் செங்கோட்டை, தென்காசி, ஒரு ஸ்டேஷன் முன்னாடி தென்காசி வரைக்கும் போறோம். சென்னை டு தென்காசி சேலஞ்சா இருக்க போது. மூணு பேரு ட்ரெயின்ல போறோம். 3 டிஃபரெண்டான ட்ரெயின்ல போறோம். அதுல ஒண்ணு பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், 2 நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அவன் எப்படி நெல்லையில கனெக்ட் பண்றாங்கிறத நீங்க அவன் பாட்டில் பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சிலம்பு எக்ஸ்பிரஸ். ஸோ 3 பேரும் 3 வகையான ரூட்லயே டிராவல் பண்ண போறோம். அந்த 3 ரூட்டும் என்ன டைமிங்கு, என்ன ஃபேரு, என்ன க்ரௌடு, அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீக்கெண்ட்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த சேலஞ்சில் பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், குற்றால சீசன் ஆரம்பிக்குது. அதனாலதான் க்ரௌடையும் சேர்த்து கவர் பண்ண போறோம். ஆல்ரெடி குற்றால சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அங்க நல்ல ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃப்ளோல தான் நாங்களும் வந்து இந்த வீடியோவை போடுறோம். உள்ள போயிடலாம். அவங்க டைமுக்கு ட்ரெயின் எனக்கு வந்து 8 மணிக்கு வந்து ட்ரெயின். ஏன்னா 7:35 எக்மோர்ல இருந்து வண்டி கிளம்பி இருக்கும். இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா போலாம் அவ்வளோ டைம் ஆச்சு. நாங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரோ வெளிச்சத்துல பேசணும் 6 மணிக்கே வந்துட்டோம். 8 மணி ட்ரெயின் இருக்கிறாங்களே 7:45 தான் உள்ளே வராரு. எங்களுக்கு 9 மணி ட்ரெயினுக்கு நாங்க 6 மணிக்கு வந்து உட்காந்து. அது வழக்கமான கதை தான். அது மக்களுக்கும் தெரியும் அருவியை பத்தி. மணி 7:55 லாஸ்ட் பெஞ்சர்னா அப்படிதான். So welcome to நீங்க எங்க போறீங்க? ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா. Flashback. டின்னர் 2 பேருக்கு வாங்கியாச்சுங்க. ஸோ பரோட்டா தான் சாப்பிட்றோம். ட்ராவல்னால கொஞ்சம் ஹார்டாக இருக்கட்டும். ஸோ நைட்லாம் பசி இருக்கக்கூடாதுன்றதுக்காக வாங்கியாச்சு. ஒரு மனுஷன் வரல இன்னும். ஸோ அந்த மனுஷனுக்காக பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்கிட்டோம். 8 மணி ட்ரெயின், மணி பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. மதுரைக்கார் வணக்கம் வேற. இந்தாங்க டின்னர். வாங்கின டின்னரை கொடுத்தாச்சுங்க அந்த மனுஷனுக்கு. End of flashback. ஸோ ஃபஸ்ட்டு மதுரைக்காரை அனுப்ப போகிற வண்டி பொதிகை எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு 7வது பிளாட்ஃபார்மில் கிளம்புது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிப் நம்ம பிளான் பண்ணியாச்சு. ஆனால் டிக்கெட்டும் அப்பயே ரிசர்வ் பண்ணிட்டோம். 3 பேருக்குமே சம்பவம் தான். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சுங்க. 3 பேருக்குமே வெயிட்டிங் லிஸ்ட் 100க்கு மேல இருந்துச்சு. ஆமா, 3 பேருக்கு 100ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் குறைஞ்சு ஆர்ஏசில வந்துச்சு. எனக்கு தான் கடைசி ஆர்ஏசி வந்துச்சு. மற்ற 2 பேருக்கும் நேத்தே ஆர்ஏசி வந்துச்சு. ஆனா 3 பேருக்கும் ஆர்ஏசில நின்றுச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். ரொம்ப குழப்பறீங்க. பொதுவாக சொல்லணும்னா 3 பேருக்குமே ஆர்ஏசி தான். 3 பேர் ஆர்ஏசி சீட்ல தான் இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். 3 ட்ரெயின். மரணமாயிரம் சீன் நடக்குமா நடக்காதா என்னன்னு தெரியல. ஆனா நைட்டு தூங்க போறதுல அது உறுதி. அதெல்லாம் இந்தியன் ரயில்வேஸ் ஒருபோதும் வந்து பண்ணி தராது. அல்காரிதமே தெரியும். ஒரு ஜென்ஸ் இருந்தா அந்த சரௌண்டிங்ல லேடிஸ் வராது. அது நம்மளுக்கு சொல்லவே வேணாம். சரி, ஆசி அப்படி. பிளாட்ஃபார்ம் நம்பர் 7க்கு வந்தாச்சுங்க. நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் வருது. என்ன நமக்கு முன்னாடி 2 பேர் முந்திரி போயிட்டு இருக்காங்க. நாங்க போற மாதிரி நாங்க போறோம். பின்னாடி வருது. கோச் நம்பர் S2. ஸோ இந்த கூட்டம் வந்து என்னன்னா ஃபுல்லாகவே வந்து அன்ரிசர்வ்டு கூட்டங்க. இங்கேயே அடி பிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. வண்டி எண் 126661 சென்னை எக்மோர் செங்கோட்டை புதுகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் லடமேடை 7 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். நம்மளோட சென்டிமெண்ட்டு தொட்டு கும்பிட்டு வலது காலம் எடுத்து வச்சு உள்ளே வந்தோம் அப்படின்னா நார்மலான கோச்சு தான். ஏய் டாட்டா சொல்லுங்கடா. அவ்வளோதான். நம்ம ஆளு அப்படியே வந்து ஜோன் அவுட் ஆகிட்டாங்க. நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம சென்னையை விட்டு கிளம்பும்போது தான் ஒன்று சென்னை கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வானவேடி போட்டு கொண்டாடுவாங்க. இப்போ தான் ஒரு வீடியோ போட்டு கொண்டாடினாங்க.
ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலேயே பார்த்துருப்போம். நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறது இந்த சேலஞ்சில் சிலம்பு எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். சிலம்பு எக்ஸ்பிரஸ் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 10லேருந்து இன்றைக்கி டிபார்ட் ஆகுது. 8:50க்கு 8:05க்கு வந்து இந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்த ட்ரெயின் என்னோடது தான் டிபார்ச்சர் 8:50க்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மாதவன் ட்ராவல் பண்ண போகிற நெல்லை எக்ஸ்பிரஸ் டிபார்ச்சர் இருக்கும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு எப்போ வந்து 3வது டெர்மினலாக மாறிச்சோ அப்போத்துலேருந்தே பிஸி ஆகிடுச்சு. அதுவும் இந்த டைம் இந்த நைட் 8:30 9 o'clock டைம் அப்படிங்கிறது எப்படி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சென்னை எக்மோருக்கு ஒரு பீக் டைமாக இருந்துச்சோ இந்த டைமு, இப்போ வந்து தாம்பரத்துக்கு அது பீக் டைம் ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் ஆக்கியபைடு தான். இந்த பக்கம் 10th பிளாட்ஃபார்மில் நம்ம சிலம்பு இருக்கான். இந்த பக்கம் வந்து தாம்பரம் போடி நாயக்கன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, இன்றைக்கி ஆப்ரேட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம போட் மெயில் இருக்குது. அது வந்து இப்போ வந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ஸு லைனாக எல்லா பிளாட்ஃபார்முமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ மாதவன் கிளம்பியாச்சு. ஏன்னா அவன் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல் வரும். நெல்லை இல்லையா, நெல்லை எக்மோர்லேருந்து கிளம்பி பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 வழியாக போகும். நம்ம போகலாமா? நம்ம ட்ரெயினை பற்றி பார்ப்போம். 22 hours 30 minutes. ஆண்ட்ரி சவுட்லேயே கூட ட்ராவல் பண்ணியிருக்கலாம். பட் நடுவில் வந்து கொஞ்சமாச்சு தூங்குறதுக்கு அந்த ரெஸ்ட் தேவை. ஏன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நாளை கழிச்சுலாம் vlogs நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது நடுவில். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்லீப், இந்த நைட் டைமில் ப்ராப்பர் ஸ்லீப் தேவைப்படுது. அதனால வந்து புக் பண்ணியாச்சு. RACயில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து டிடி வந்து மாற்றி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போனோடனே மாற்றி கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. யாராச்சும் வந்து டீபோர்டிங் நாட் போர்டடாக இருந்தால் மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அனந்தபுரி உள்ள என்ட்ரி கொடுக்குறான். வண்டி எண் 2068 தாம்பரம் செங்கோட்டை சிலம்பு எக்ஸ்பிரஸ் 20:50 நடைமேடை பஸ்ஸில் இருந்து புறப்படும். ஸோ டோட்டலாக ஏசியில் 7 கோச்சஸ்ஸு, ஸ்லீப்பரில் 11 கோச்சஸ்ஸு. டிமாண்ட் இருக்குது, ஸ்லீப்பருக்கான டிமாண்ட் இருக்கிறதுனால தான் 3 எக்ஸ்ட்ரா கோச்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. LHPயாக மாற்றுவாங்கல்ல, எப்படியோ 1 வருஷம் ஆகுதோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் மாற்றுறாங்களோ. LHPயாக மாற்றும் போது ஸ்லீப்பரை குறைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ரூட்டுக்கு ஸ்லீப்பர் கோச்சோட தேவை அதிகமாகவே இருக்கும். ஷார்ப்பாக கிளம்பிட்டோம் தாம்பரத்துலேருந்து. 16751 தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் will leave from platform number 8 at 21. இதுதான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற கோச்சு. சீட் இதில் தான் கிடச்சிது. S8 கோச்சு. இதில் வந்து ஒரு 3வது ரோவில் சைடு லோவரில் RAC சீட் கிடச்சிது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அப்பர் பர்த் இப்போ கொடுத்துட்டாரு டிடி. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லை வர பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சுங்க. சரி, அது பார்த்தீங்கன்னா 8:50 கிளம்பும். நம்ம ட்ரெயின் பின்னாடி பார்த்தீங்கன்னா 9:10க்கு வந்துடும். ஸோ 20 minutes கேப் இருக்குது. ஸோ அவர் அமுச்சிட்டு இங்கே வந்து நம்ம கோச் ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் டைம் பார்த்தாதுன்றதுக்காக அவருக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு நம்ம கோச்சுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம ட்ரெயின் வர ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சேலஞ்சை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டி எண் 12631 சென்னை எக்மோர் திருநெல்வேலி நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நடைமேடை 7 இன்னும் சற்று நேரத்தில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:20க்கு தாம்பரத்துலேருந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ எத்தனை மணிக்கு செங்கோட்டை ரீச் பண்ணுறோம்னு சொல்லி பார்ப்போம். ஏறின உடனே செம்ம சர்ப்ரைஸ் என்னென்னா, சூப்பரான ஒரு டிடி வந்து இந்த கோச்சுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ஏறி பேக்கை வைக்கணும்னு தான் போனேன். RAC சீட்டில் சைடில் ஒரு தான் இருக்கும் இல்லையா RAC சீட்டுக்கு. ஸோ பேக்கை வைக்கணும்னு தான் நான் போனேன். வைக்கும் போதே தம்பி RAC சீட்டு வேணுமா, ஃபுல் பர்த்து வேணுமா, இந்த அப்பர் ஒன்று இருக்குது, அந்த RACக்கு பக்கத்துலேயே மேலே ஒரு அப்பர் இருக்குது, அதில் தூங்கிக்கோ, அதில் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு டிடி நம்ம பார்க்க முடியுமா? நம்ம வந்து யூஸ்வலாக RAC சீட்னா ஒவ்வொரு வாட்டியும் டிடியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். சார் RAC சீட் சார், ஃபுல் பர்த் வேணும் சார், ஃபுல் பர்த் வேணும் சார், கேட்டுக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இந்த விழுப்புரம் தாண்டி கொடுத்துருவாங்க, விழுப்புரம் வரைக்கும் பார்த்துட்டு தாண்டி கொடுத்துருவாங்க. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் சீட் வந்து கொடுத்துட்டாரு.
அவர் தான் இப்போ வந்து நம்மளை கிராஸ் பண்ணி போனார். ஸோ அவருக்கும் தெரியும், இந்த வீடியோ எடுக்கலாம் தெரியும் எனக்கு, அவருக்கும் தெரியும். ஸோ இப்படி ஒரு சூப்பரான சீட்டு மாட்டியிருக்கு. என்ன அப்பர் பர்த் மாட்டியிருக்கு. லோயர் வந்து எனக்கு ஆப்போசிட் இருந்தவர் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சனு. ஸோ அவருக்கு வந்து அந்த சைடில் அவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் வந்து கொஞ்சம் தூரம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க போகிறேன். நம்ம இன்னைக்கு போகிற S8 கோச்சு இந்த பக்கம் பாருங்களேன், 08 S8க்கு 08 086217, அதாவது 2008 கோச். இது ஆல்மோஸ்ட் 20 வருஷத்தை நெருங்குது. May I have your attention please? Train number 20681 Silambu Superfast Express from Tambaram to Sengotai is now ready for departure from platform number 6. நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணுற டோட்டல் டிஸ்டன்ஸ் 659 கிலோமீட்டரு. இந்த சேலஞ்சிலே வந்து செகண்ட் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்ணுறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டான, அதாவது ரொம்ப சீக்கிரம் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பொதிகை தான், 642 கிலோமீட்டர்ஸு. அதுக்கு அடுத்தபடியாக 659 கிலோமீட்டர்ஸை சிலம்பு கவர் பண்ணுது. நெல்லையில் போகிறான் பார்த்தீங்களா ஒருத்தன் மாதவன், நெல்லை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ 625 நெல்லை வரைக்கும் போகிறதுக்கு 625 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ஒரு 80 ஆட் பண்ணிக்கோங்க, 700 கிலோமீட்டருக்கு மேலே வருது. உச்சி சமயமே கிளம்புனதுக்கப்புறம் கிளம்ப போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க. இந்த நைட் நேரத்தில் ஓடுற ட்ரெயினில் பால் கிடைக்கிறது எல்லாமே வந்து ரேரான விஷயம் தான். இப்போ நிறைய பேர் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஃபஸ்ட்டெல்லாம் கிடைக்கிறது வந்து கஷ்டம் தான். இந்த ஸ்டேஷன்ஸ்லலாம் கிடைக்கும். விழுப்புரம்லாம் போனால் கூட சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அடிக்கடி அந்த பாதாம் பால் சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து இந்த மாதிரி தாம்பரம் டு செங்கல்பட்டு டு விழுப்புரம் செக்ஷனில் நைட் போகிற ட்ரெயின்ஸை சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அதை நம்ம பார்த்தோம். நிறைய பேருக்கு அது தோணும்ல, எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுட்டு ஏறி இருப்பாங்க, ஒரு பால் குடிச்சிட்டு படுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும்ல. அது பாதாம் பாலோ சுக்கு பாலோ எந்த பாலோ அது குடிச்சிட்டு படுத்தா நல்லா இருக்கும்னு தோணும்ல. ஆரம்பிக்கும் போது பை வீக்லி ட்ரெயினாக ஓடிட்டு இருந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு டேட் படி ட்ரை வீக்லி ட்ரெயினாக ஓடிக்கிட்டு இருக்கோம். வாரத்தில் வந்து 3 நாள் சென்னையிலேருந்து, அதாவது தாம்பரத்தில் இருந்து வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 3 நாட்கள் ஆப்ரேட் ஆகும். வாரத்தில் எல்லா நாட்களும் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் மக்களோட எதிர்பார்ப்பு இருக்குது சிலம்பு பற்றி. ஸோ விழுப்புரம் ஜங்ஷன் வரைக்கும் நம்ம சிலம்பு எக்ஸ்பிரஸ் கரெக்டாக ஆன் டைமில் வந்திருக்கு. எந்த ஒரு டிலேவும் கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்க போகிறது தாங்க. மார்னிங் வந்து சூப்பராக ரூட்டை கவர் பண்ணிடலாம். முக்கியமாக வந்து ஏர்லி மார்னிங் எதிர்த்தா அந்த மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர் செக்ஷன் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் இந்த விருதுநகர் தாண்டி இருக்கக்கூடிய சிவகாசி, சங்கரன் கோவில், தென்காசி செக்ஷனை சூப்பராக கவர் பண்ணிடலாம். ஸோ மார்னிங் மீட் பண்ணுறேன். ஒரு 4 o'clock 4:30 போல் எந்திரிச்சா கரெக்டாக இருக்கும். குட் நைட். ஸோ சரியாக மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:05 நம்ம வண்டி வந்து தாம்பரத்துலேருந்து கிளம்புனது. ஸோ 8 மணிக்கு வந்து 8:02 கிளம்புறதா ஸ்கெடியூல். 3 நிமிஷம் இதெல்லாம் கணக்குலேயே எடுத்துக்கூடாது.
ஸோ அது மேட்ரு கிடையாது. நம்ம எங்கே இறங்க போகிறோம் அப்படின்னா தென்காசி ஜங்ஷன்லேயே நம்ம இறங்க போகிறோம். ஸோ அங்கே ஸ்கெடியூல்டு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5:58 வந்து 6 மணி கிளம்பணும். ஸோ 6 மணி அப்படின்னே கலக்க வச்சுருக்கோம். இங்கே 8:05 அங்கே 6 அப்படிங்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 55 நிமிஷம் அப்படின்ற ஒரு ஸோ எத்தனை மணிக்கு போகிறாங்க எப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணுவோம். மணி 8:30 செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. செங்கல்பட்டு கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஆர் வந்து நமக்கு சீட்டை வந்து செக் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த கையை வச்சுக்கிட்டு எங்கிட்ட ஆர்ஏசியில் இருக்கிறது, அதனால் வந்து வச்சுருக்கேன் கேட்டிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ட்ரெயினில் இருந்தது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இது தாங்க அது பில்லோ. ஆக்சுவலாக 30 rupees கொடுத்தோம் அப்படின்னா பில்லோ மட்டும் நமக்கு கொடுக்குறாங்க போல். ஸோ ப்ரைவேட்டாக தான் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ எங்கேயே போட்டிருக்குமே கான்ட்ராக்டர் ஓம் சரவணா என்டர்பிரைசஸ் அப்படின்னு போட்டிருக்குது. 30 rupeesக்கு ஒரு ஓவர் நைட்டுக்கு பில்லோ அப்படின்னா ஓகே தான். டின்னர் டைம் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டின்னர் A to Bலேயே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். பரோட்டா தான் வாங்கியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அதாவது நம்ம வாங்கணும்னு சொல்கிறத விட கம்பெனிலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ வேறு யாரும் இல்லை, தலைவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இல்லை எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்றனால உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவும் செட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இன்றைக்கி நமக்கான டின்னர் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவும் வெஜ்ஜு குருமாவும் தான். ஸோ ஒரு மதுரைக்காரனுக்கு ஒரு சோதனை தான் பரோட்டாவுக்கு வெஜ்ஜு குருமா அப்படின்றது. வேறு வழி இல்லை, கம்பெனி வாங்கி தந்த பொருள். ஸோ நான் லேட் ஆச்சு அப்படின்றனால ஏதாவது டின்னர் வாங்கி வைங்கினேன், பரோட்டா வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் நமக்கு டின்னர். சாப்பிட்டுட்டு படுக்கையை விரிச்சிட வேண்டியதுதான். ஸோ பொதிகை எக்ஸ்பிரஸை பொறுத்தவரை இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் அட்டண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பச்சை சட்டை போட்டு இவங்க வந்து பில்லோஸ் கொண்டு வருவாங்க. 30 ரூபா அவங்ககிட்ட கூகுள் பேவோ இல்லை கேஷோ கொடுத்து நம்ம பில்லோஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் மட்டும்தானா இல்லை எல்லா ட்ரெயின்லையும் வராங்களா என்னன்னுலாம் தெரில. பட் ஆனால் யூனிஃபார்ம்டு மென் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 10 மணி 8 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் அட்வான்ஸாகவே வண்டி வந்துருச்சு. பின்னாடி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ ட்ரெயின் நம்பர் 12661 சென்னை எக்மோர் டு செங்கோட்டை பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ பொதிகை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதிகை மலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா பொதிகை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மலைகளை குறிக்கிற மாதிரி தான் இந்த ட்ரெயினுக்கு இந்த பேர் வந்துருக்குது. ஸோ சென்னை எக்மோரில் ஆரம்பித்து செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை வழியாக வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரை கனெக்ட் பண்ணி விருதுநகர்லேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டை வரையும் போகும். தென்காசியில் தான் நம்ம இறங்குவோம் நினைக்கிறேன். தென்காசியா செங்கோட்டையெல்லாம் எக்ஸாக்டாக தெரில. 664 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 11 hours 35 minutes கவர் பண்ணுங்க. சென்னை எக்மோரில் 7:35க்கு எடுத்து செங்கோட்டைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6:40க்கு போகிற மாதிரி ஸ்கெடியூல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த கம்பேரிசனில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு வந்து வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நவீன் ப்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட்டில் வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம மாதவன் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ யார் வந்து அடுத்தடுத்து வராங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு நான் தூங்க போகிறேன். தாம்பரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான க்ரௌடு தாங்க ட்ராவல் பண்ணுறது.
ध्यान दीजिए, गाड़ी संख्या 12631 நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் एक्सप्रेस चेन्नई एगमोर से चलकर तिरुनेलवेली को जाने वाली कुछ ही समय में प्लेटफॉर्म क्रमांक 6 से चलने को तैयार है। ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்ஏசி தான் சொல்லிட்டு, பட் ஆனால் அவங்க 2 பேருக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சான். ஸோ எனக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆகலைங்க. ஸோ வண்டி செம்ம ஃபுல்லு, நம்ம மட்டும் ஆர்ஏசியில் போயிட்டுருக்கோம். சிலம்புல போகிறவங்களுக்கும் சரி, பொதிகையில் போகிறவங்களுக்கும் சரி சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. லைட்டாக போகிறாங்க நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமையை வெண்மத்தை கக்கிட்டு போகிறான். on time விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த ஜர்னிக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 415 ரூபா சார்ஜ் ஆச்சு. சென்னை எக்மோர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் நம்ம ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணாங்க. ஸ்லீப்பரோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 415. ஸோ இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் போய் தூங்க தாங்க போகிறோம். ஸோ மதுரையிலேருந்து கண்டினியூ பண்ண டிபோர்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆர்ஏசி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டா மதுரைக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் திருநெல்வேலி வரைக்குமே. விழுப்புரத்துலேருந்து கிளம்புறோன்னே பார்த்தீங்கன்னா பேரலாக பக்கத்துலேயே சென்னை எக்மோர் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸும் நம்ம நெல்லை எக்ஸ்பிரஸும் டிபார்ச்சர் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா மெயின் லைனில் போய்டும், நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கார்ட் லைனில் போயிடுவோம். The next day. மார்னிங் மக்களே, கரெக்டாக 3:15 நம்ம வண்டி வந்து மதுரைக்கு வந்து நின்றுச்சு. ஸோ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து நின்றுருக்குது. ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு. எல்லா இடத்துலையும் அட்வான்ஸாக வந்த வண்டி நம்ம இடத்துக்கு மட்டும் லேட்டாக வந்துருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெயினோட ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபா வந்துருக்குதுங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங். அதாவது இந்த ட்ரெயின் வந்து ரேக் ஷேர் பண்ணுறது நெல்லை சூப்பர் ஃபாஸ்டோட. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த வண்டியை மதுரைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வண்டி பொதிகை வந்து மதுரைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது இருந்தாங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர்கிட்ட கிராஸ் பண்ணி போனாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் கேப்பு. அதாவது 3:15 நம்ம மதுரையில் பேசுனோமா, இப்போ 5:15 ராஜபாளையம் வந்துட்டோம். ஸோ ராஜபாளையத்தில் 70-80% க்ரௌட் இங்கேயே அவுட்டுன்னு நினைக்கிறேன். அத்தனை பேர் போகிறாங்க. ஆனால் அவ்வளோலாம் இருக்காது. ஏன்னா ஒரு 30-40 இல்லை 50% க்ரௌடு கூட இருக்கா. ரீசன் என்னன்னா, இன்னும் நிறைய ஊர் இருக்குது. கடைநல்லூர், பாம்பை கோயில் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு சங்கரங்கோயில் நிறைய ஊர் இருக்குதா. அதனால அந்தந்த ஊரில் வந்து ஆளு இறங்குவாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே இறங்குற கூட்டம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆக்குபென்சி வைஸ் எல்லாமே சூப்பர். டைமிங்கும் பக்கா. ரொம்ப பெரிய டிலேலாம் கிடையாது. ஒரு 30-35 மினிட்ஸ் டிலே. அதை செங்கோட்டையில் போய் ஸ்லாக்கில் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ராஜபாளையம் செங்கோட்டையில் இருக்கிறவங்க சீக்கிரம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவன் பக்காவான ஒரு ஆப்ஷனுங்க.
சங்கரன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:40க்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ விடிஞ்சிருச்சு லிட்டரலாக. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸு க்ளவுடியாக இருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன் காட்ஸை நோக்கி தான் நம்மளும் போயிட்டுருக்கோம். வாவ், வாட் அ மேஜிக்காக இருப்பா. ஸோ நம்ம ட்ராவலோட லாஸ்ட் இன்டர்மீடியட் ஸ்டேஷன், அதாவது கடையநல்லூர் வந்திருக்கோம். அடுத்து தென்காசியில் நம்ம இறங்கிடுவோம். ஸோ ஆரம்பித்ததும் ஒரு ஸ்டேஷனுக்கு அடுத்து தான், இறங்குனதும் ஒரு ஸ்டேஷன் முன்னாடி தான். ஸோ இந்த தாம்பரம் டு தென்காசி வரையும் தான் நம்ம இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜேர்னி முடிய போது ஆப்வியஸ்லி இந்த ரேஸில் ரொம்ப நாள் இந்த இருக்கிற சேலஞ்சிலேயே இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நான் தான் வின்னிங்கில் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு குரூப் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி வந்துட்டான், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து சிவகாசி தாண்டி வந்துக்கிட்டு இருக்காரு. சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேரெக்ஷனில் வரட்டும், நம்ம இந்த டேரெக்ஷனில் போவோம். வாங்க, அடுத்து தென்காசியில் மீட் பண்ணுறேன். India 91760 by 1515. Ninja Media, India's largest railway audio advertising company. இதுவரையும் இந்த சேனல் ஆரம்பிச்சு ஒரு சேலஞ்சில் நான் அதில் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த சேலஞ்சில் தாங்க ஜெயிச்சிருக்கேன். தென்காசி சரியாக வந்து பார்த்தீங்கன்னா மணி 6:30. ஸோ அங்கே அதாவது 8:05க்கு வந்து நம்ம தாம்பரத்தில் ஏறி இங்கே 6:30க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தென்காசி ஜங்ஷன் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி வந்து அடுத்து செங்கோட்டை போய் அங்கேயோட ஹால்ட் ஆயிரும். நம்ம இங்கே தென்காசிலேயே முடிச்சாச்சு. ஸோ தாம்பரம் டு தென்காசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8:05 to 6 அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துருக்குதுங்க ஒரு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9 hours 55 minutes 9 hours 55 minutes 10 hours 55 minutes 10 hours 55 minutes ஆயிடுச்சு. ஸோ தாம்பரத்துலேருந்து செங்கோட்டை, தாம்பரத்துலேருந்து தென்காசி நம்ம வர்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம அப்டேட்டு. மற்ற 2 பேர் என்னென்ன அப்டேட்டை கொண்டு வராங்க அப்படின்றத போய் பார்க்குவாங்க. அதே போல் இறங்கின பேசஞ்சர்ஸும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. முக்கியமாக சென்னையிலேருந்து இந்த மானாமதுரை அருப்புக்கோட்டையெல்லாம் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ட்ரெயினாக இது இருக்கிறதுனால இந்த லைன்லேயும் நல்ல டிமாண்ட் இருக்குது.
ரீச் பண்ணியிருக்கிறது விருதுநகர் ஜங்ஷன். இன்னுமே அந்த ½ டிலே கண்டினியூ ஆகுது. அண்ட் இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷன் தென்காசி ட்ரெயின்ஸ்க்கு, தென்காசி செங்கோட்டை ட்ரெயின்ஸ்க்கு. அது நீங்கள் எந்த ரூட்டில் சென்னையிலேருந்து வந்தாலும் இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்குள்ளே நுழையணும். சிங்கிள் லைன் ஸ்டேஷனு, சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஸ்டேஷனு. ஆனால் இது ஒரு முக்கியமான ஸ்டேஷனு சிவகாசி போகிறதுக்கு. இங்கே இறங்கி சிவகாசி போனால் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. தோ இந்த ரோடு தான் பாருங்கள், மதுரை பஸ்லாம் தோ நின்றுட்டுருக்கு. இங்கேருந்து ஏறணுன்னா வெறும் 4 கிலோமீட்டர் தான் சிவகாசி. இந்த லைனில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸுமே முக்கியமான ஸ்டேஷன்ஸ் தான், முக்கியமான ஊர்கள் தான். அதனால் ஒரு ஸ்டேஷன் விடாமல் எல்லா ட்ரெயினுமே நின்றும். இந்த ட்ரெயினாக இருக்கட்டும், புதுகையாக இருக்கட்டும், எந்த ட்ரெயினாக இருந்தாலும் எல்லா ஸ்டேஷன்ஸும் கவர் பண்ணிடுவாங்க, எல்லா ஸ்டேஷன்ஸும் ஸ்டாப்பிங் கொடுத்துருவாங்க. செம்ம க்ரௌடு இறங்கியிருக்காங்க இந்த ட்ரெயின்லேருந்து ராஜபாளையத்தில். முக்கியமான ஸ்டேஷன்ஸு இதெல்லாம் தான், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், கடையநல்லூர். அடுத்ததாக சங்கரன் கோயிலையும் பாருங்கள், நிறையா பேர் இறங்கியிருக்காங்க. ராஜபாளையத்தோடு இங்கே நிறைய பேர் இறங்கியிருக்காங்க.
செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து இந்த ரூட்டோடைய ஸ்பெஷாலிட்டியே. அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியே போவோம். சிவகாசி தாண்டி ஆரம்பிக்கும். கரெக்டாக சொல்லணும்னா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சைட்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்கும். இது அப்படியே தென்காசி வரைக்குமே அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ கரெக்டாக 8 o'clock நம்ம தென்காசி ரீச் பண்ணியிருக்கோம். மொத்த க்ரௌடும் தென்காசி தான். இதை தாண்டி செங்கோட்டை போகிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. அது எந்த ட்ரெயினாக இருந்தாலும் பொதிகை, சிலம்பு, தாம்பரம், செங்கோட்டை எல்லா இடமுமே தென்காசி தான் மேஜர் ஃபில்லிங்கு. ஸோ இந்த சேலஞ்சில் நம்ம வந்து ரெண்டாவதாக வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு கிளம்புனவர் தாம்பரத்தில் ஃபஸ்ட்டே வந்தாச்சு பொதிகையில். செகண்டாக நம்ம கிளம்புனோம், செகண்டாக வந்தாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 hour 1.5 hour கிட்ட கூட ஆகும் மாதவன் வந்து வரத்துக்கு. ஏன்னா அவன் வந்து திருநெல்வேலியிலேருந்து பேசஞ்சர் ட்ரெயினில் தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லா ஸ்டாப்ஸும் நின்று தான் பொறுமையாக வரும். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுது. வண்டி ஒரு 5 நிமிஷம் பிஃபோர் டைமில் வந்திருக்கு. நம்ம கமிட்டி மெம்பரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா போயிட்டார் திண்டுக்கல் கிட்ட. சிலம்பூவில் போகிறவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் திருச்சியிலேருந்து டிபார்ட் பண்ணி போனார். அவர் போன பிறகு தான் அதே பிளாட்ஃபார்மில் நம்ம வண்டி உள்ளே வந்திருக்கு. சாத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். நைட்டு தூங்குனது இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. ஆர்ஏசி சீட்டு கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் டிடிக்கு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி விட்டு நம்மளே இப்போ ஒரு சீட் எடுத்துகிட்டு படுத்தாச்சு. ஸோ இந்த ரூட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறாங்க. செங்கோட்டை சேலஞ்ச் தான். பட் என்ன நெல்லையில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நெல்லையில் திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி அந்த அம்பாசமுத்திரம் ரூட் வழியாக தென்காசி வரைக்கும் போகும். டைரெக்டாக இருக்குது ஈஸ்ட் டெல்டா ட்ரெயின் இருக்குது. பட் ஆனால் இந்த டேட்டுக்கு கரெக்டாக அந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகாததுனால நான் இந்த ரூட்டில் பிளான் பண்ணேன். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினே திருநெல்வேலி போய் அம்பாசமுத்திரம் வழியாக தான் தென்காசி போகும்.
நைட்டு பார்த்தீங்கன்னா டிடி ஷாக்கு மேடி ராக்கு ஸோ இதாங்க நிறைய நடந்துச்சு. ஸோ ஆர்இசி கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தேன். சீட் இல்லை, வண்டியில் வேக்கெண்ட் இல்லை, அவராலே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்க முடியல. முடிச்சுட்டே உட்காந்துட்டு வந்து திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா 2 பேர் டீபோர்ட் ஆனாங்க. ஸோ திண்டுக்கல்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் அந்த சீட்டு வேக்கெண்ட்டாக தான் இருந்துச்சு. தூங்கி நிற்கிற டிடியை எழுப்பி எனக்கு அந்த சீட்டு வேணும் சொல்லி அவர்கிட்ட பேசி கண்டிப்பாக அந்த சீட்டை வாங்கிட்டு வந்து திண்டுக்கல்ல படுத்து தூங்கிட்டேன். ஸோ நான் மதுரையிலேருந்து கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். சரி திண்டுக்கல்ல தான் படுத்தமே, சரி மதுரையை விட்டுட்டு விருதுநகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். விருதுநகரையுமே தாண்டி வந்துட்டு இருக்கோம். செம்ம டயர்டு, தூக்காமே வந்தேன் பார்த்தீங்களா. விருதுநகர் தாண்டி சாத்தூர் வர சொல்லாத எந்திரிக்கவே எழுந்திரிச்சேன். ஸோ ஒரு லைட்டான ஸ்லீப்புக்கு அப்புறம் இப்போ சாத்தூரில் எழுந்திரிச்சா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே சிக்ஸ் திருநெல்வேலி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். சரி, அப்படியே குழு உறுப்பினர்கள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமா. ஸோ நவீன் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக அருப்புக்கோட்டை முன்னாடி இருக்காரு. ஸோ நான் வந்து சாத்தூர் தாண்டி போயிட்டுருக்கேன். ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நம்ம ஆள் மதுரைக்கார் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டி ராஜபாளையம் கிட்ட போயிட்டு இருக்காரு. ஒதுக்கி தான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும். பட் ஆனால் நம்ம ஆள் வீடியோ எடுத்துகிட்டு போகிறாருங்க. அதுதாங்க ஷாக்கிங்காகவே இருக்குது. தூங்கிருப்பாருன்னு நினச்சேன், பட் ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 3 பேரோட மேப். ஸோ இங்கே வந்துட்டு 3 பேரும் செப்பரேட்டாக பிரிஞ்சாச்சு. அவர் வந்து அப்படியே விருதுநகர் போய் சிவகாசி போய் போயிடுவார். நான் வந்து இப்படி திருநெல்வேலி போய் இந்த ரூட்டோட தென்காசி போவேன். கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்கும் ஒரு 3 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் வந்து 5:23, டைம் பார்த்தீங்கன்னா 5:26 ஆகுது. இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டல் எவ்வளோ கிலோமீட்டர் எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 730 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ சென்னையிலேருந்து திருநெல்வேலி ஸ்ட்ரெச்சுக்கு 650 கிலோமீட்டர்ஸும், திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்குது. டைம் எவ்வளோ எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 hours 15 minutes எடுத்துக்குதுங்க. ஸோ இந்த நெல்லையில் பார்த்தீங்கன்னா 10 hours 10 minutes, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேசஞ்சரில் 2 hours 5 minutes எடுத்துக்கும் நம்மளுக்கு எண்ட் டு எண்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இது தாங்க சொன்னேன். க்ரௌடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே கோயில்பட்டியில் டீபோர்டாக வரவங்க நம்ம ட்ரெயின்லேருந்து. சூப்பரான சன்ரைஸுங்க. ஸோ அழகாக இருக்குது பார்க்க சொல்லவே. திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம இந்த தென்காசி சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக திருநெல்வேலி வரைக்கும் வந்துட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த ரூட்டை செலக்ட் பண்ணது இந்த திருநெல்வேலியை டச் பண்ணி அம்பாசமுத்திரம் வழியாக தென்காசி போகிறதுனால தான். ஆனால் அந்த ஒரு ஈஸ்ட் டேட்டா ட்ரெயின் ரன் ஆகுது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இந்த டேட்டுக்கு அந்த ட்ரெயின் கரெக்டாக ஆப்ரேட் ஆகலை. சரி, அதனால் அது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கட்டுமேனு தான் இந்த நெல்லையில் வந்து இந்த ரூட்டை நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருநெல்வேலி செங்கோட்டை பேசஞ்சர் ஏற போகிறோம். அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 7:15 திருநெல்வேலியிலேருந்து கிளம்பும். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6:40 ஆகுதுங்க. ஸோ வெளியில் வந்துட்டு அவுட்டரில் பேசிகிட்டு இருக்கோமா. ஸோ உள்ளே போய்ட்டு அந்த ட்ரெயினுக்கு நான் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போய் அந்த ட்ரெயினை போட் பண்ணிவிடும். எவ்வளோ ஃபேர் ஆகுது அந்த ட்ரெயினுக்குலாம் சொல்லி உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன் நான். இன்றைக்கி நம்ம பேசஞ்சரை புல் பண்ண போகிறது வந்தாங்க ஜிஓசியோட WDP4D 40172. இவன் தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெச் செங்கோட்டை வரைக்கும் புல் பண்ணுவான். எதுக்கு இந்த வண்டிக்கு டீசல் இன்ஜின் போட்டிருக்காங்க அப்படின்றத நான் போக போக சொல்கிறேன் நான். நம்ம வண்டிக்கு சிக்னல் போட்டாச்சுங்க.
10 மினிட்ஸ் டிலேயில் திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ 7:15 கிளம்ப வேண்டிய ட்ரெயின் 7:25 கிளம்பிடுச்சு. இது டெய்லி ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின். இங்கே 7:15 கிளம்பி 9:20 செங்கோட்டை ரீச் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸாக 2 hours 5 minutes எடுத்துக்குது கவர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின். இன்டர்மீடியட் எல்லா ஸ்டாப்புமே நின்று தான் போகும். இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா நேராக அப்படியே நாகர்கோவில் திருச்செந்தூர் போகிறது. ஸோ இங்கே தாமிரபரணி ஆள் திரும்புகிற பேருக்கு லெஃப்ட்டில் திரும்ப திருச்செந்தூர் லைன், நேராக போனால் நாகர்கோவில் போகிற லைன் அது. சேரன் மகாதேவி ரீச் பண்ணியிருக்கும் ஒரு 15 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் வந்து 7:34, டைம் பார்த்தீங்கன்னா 7:49 ஆகுது. ஸோ செம்ம டீசெண்டான க்ரௌடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் போடாது, முன்னாடி ஸ்டேஷன்லேயும் போடாச்சு. ஸோ அது டவுன்லேயுமே போடாச்சு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம பேக்கில் போயிட்டுருக்கு. வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜரான ஸ்டேஷன்னே சொல்லலாம். சரி, நம்ம குழு மெம்பருங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேரன் மகாதேவிலேருந்து இப்போ தான் கிளம்பணும். இவர் பார்த்தீங்கன்னா சிலம்புல வரவர் கடையநல்லூர் தாண்டி வந்துட்டார். ஸோ தென்காசிக்கிட்ட வந்துட்டார். நம்பாளுங்க. ஸோ நம்பாள் காலில் பொதிகையிலே போயிட்டு இறங்கி குற்றாலத்தில் போய் குத்தாட்டம் போட்டுருக்காருங்க. நாங்கள் ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ நாங்கள் 2 பேரும் இன்னும் வரல. அந்த மனுஷன் தென்காசியில் இறங்கி நேராக குத்தாலத்தில் போய் ஆட்டம் போட்டுட்ருக்காரு. கரெக்டாக எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தா மெயின் ஃபால்ஸ். வெற்றிகரமாக மதுரைக்கார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு சேலஞ்சில் முதல்ல போய் ரீச் ஆகிருக்காரு. இங்கே அதுக்கு மேலே கூட்டம் பயங்கரமாக நிற்கிதுங்க கல்லடைக்குறிச்சியில். ஒரு 11 மினிட்ஸ் டிலேயில் கலிடக்குறிச்சி ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் வந்து 7:49, டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு லெவல் கிராசிங் பார்த்துருப்பீங்களா. ஸோ அந்த ரூட் வழியாக தான் பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு, மாஞ்சோலை எல்லாம் போகிற வழி. நம்ம ஆல்ரெடி ஒரு முறை விளாக் பண்ணியிருப்போம். மாஞ்சோலை வரைக்குமே போய் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அப்போ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வழியாக தான் போனோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டேஷன். போர்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நின்றுந்தாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தீங்களா. ஸோ முன்னாடி சேரன் மகாதேவியை கம்பேர் பண்ண சொல்ல இங்கே நிறைய போர்டிங் இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. ஸோ இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அம்பாசமுத்திரம் தாங்க.
நம்ம சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து தென்காசி போகிறதுக்கு இது ஒரு சுத்து ரூட்டாக இருந்தாலுமே சென்னையிலேருந்து இந்த அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவர், பாவூர் சத்திரம், கீழ்கடையம், ஸோ இதெல்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஸோ நெல்லை வந்துட்டு நெல்லையிலேருந்து இந்த பேசஞ்சரை பிடிச்சிங்கன்னா இந்த ஊர் மக்களுக்குலாம் யூஸ் ஆகும். ஏன்னா சென்னையிலேருந்து டேரக்ட் ட்ரெயின் வந்து வாரத்தில் 3 நாள் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க, டெய்லி சர்வீஸ் கிடையாது. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவும் இருக்கும் இந்த ஊர் மக்களுக்குலாம் சென்னையிலேருந்து டேரக்ட் கனெக்ஷனுக்கு. தென்காசி ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஷார்ப்பாக தென்காசி வந்தோம். நேற்று நைட்டு 9:15 தாம்பரத்தில் எடுத்து திருநெல்வேலியெலாம் போயிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு 9 மணிக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம கமிட்டி மெம்பர்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டே வந்துட்டார், இன்னொருத்தரும் வந்துட்டு கோயில் வாசலில் நின்றுட்டுருக்காராம். ஸோ இங்கே தென்காசிலேருந்து அப்படியே கோயில் வாசல் வரைக்கும் நடந்து போவோம். நம்ம வரத்துக்குள்ளே குளிச்சு ரெடி ஆகிட்டே நின்றுருக்காருங்க. எங்கே அவரு ரூமில் இருக்காரு. தென்காசி புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. சில்லென்ற காற்று, சுளீர் நடிக்குது வெயில். வெயில் சுளீர் நடிக்குது, ஆனால் காற்று நல்லா சில்லுன்னு தான் இருக்குது பக்கத்தில் அந்த வெஸ்டர்ன் காட்சி இருக்கிறதுனால. ஓகே, இன்னைக்கு சேலஞ்ச் வந்து சூப்பராக போச்சு. 3 சூப்பர் ட்ரெயினில் முடிச்சாச்சு. ஒவ்வொருத்தராக சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் யார் வந்தா? ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் வந்தேன். இதுவரை இருந்த சேலஞ்சிலேயே ஃபர்ஸ்ட் வந்தது நான் தான். வீடியோலயே சொல்லியிருப்பேன், மதுரைக்கார் வந்து குத்தாலத்தில் போய் கும்மி அடிச்சுட்டு இருக்காருலாம் சொல்லியிருக்கேன். குற்றாலத்தில் போய் கும்மி அடிக்கலாம் நினைச்சா, ஆனால் அடிக்க விடலை. அது ஓப்பனாகவே உங்களுக்கு வந்து கிளம்பும் போதே தெரிஞ்சிருக்கும். பொதிகை வந்து டிஸ்டன்ஸும் கம்மி, அதோட பார்த்தீங்கன்னா அவன் கிளம்புறதும் ஃபர்ஸ்ட் கிளம்புறான். பேருமே வந்து இந்த டைமிங் சொல்லியிருக்கேன். எத்தனை மணிக்கு அங்கே ஏறினது? ஸோ தாம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா 8:05 வண்டி கிளம்புச்சு. ஸோ இங்க தென்காசிக்கு ரீச் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 6:30. ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா 10 hours 55 minutes ஆயிருக்குதுங்க. ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா 410 ரூபா இருக்குது. தாம்பரம் டு செங்கோட்டைக்கு நம்ம புக் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்து வந்து நெக்ஸ்ட் நான் வந்தது சிலம்பு எக்ஸ்பிரஸ். 8:50 ஷார்ப்பா தாம்பரத்தில் கிளம்பியாச்சு. அதே போல இங்க வரதுக்கு வந்து 8 மணி டிலே ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் டிலேயோட தான் சிலம்பு வந்திருக்கு. புதிய 1/2 மணி நேரம் டிலே ஆச்சு. ஆமா, டிலேயோட தான் வந்துச்சு. ஆக்சுவலி இப்போ செங்கோட்டைக்கு கணக்கு பாத்தீங்கன்னா அது ஆன் டைம் கணக்கு போயிருக்கும். தென்காசிக்கு கணக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 minutes 36 minutes அந்த மாதிரி டிலே. அந்த 1/2 மணி நேரம் டிலே வச்சே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா ஒரு 11 மணி நேரத்துல சென்னையில இருந்து தென்காசி வந்தாச்சு. 10 மணி நேரம் 55 நிமிஷம். ஓகே, அண்ட் ஃபேர் வைஸ் பாத்தீங்கன்னா 415 ரூபாய். புதியோட 5 ரூபாய் அதிகம். ஏன்னா வந்து சுத்தி வருது, டிஸ்டன்ஸ் அதிகமாகுதுல, அதனால 5 ரூபாய் ஜாஸ்தி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நைட்டு 9:10 தாம்பரத்துலேருந்து கிளம்பணும். இங்கே 9 மணிக்கு தென்காசி வந்தாச்சு. திருநெல்வேலி போய் சுற்றிட்டு டோட்டலாக எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் 11 மணி நேரம் 45 நிமிஷம் ஆச்சு. ஃபேர் வந்து 435 ரூபா. ஸோ அதில் வந்து 415 ரூபாவும் இதில் வந்து 20 ரூபா டிக்கெட் ஆச்சு. ஸோ 435 ரூபா ஆச்சு. இந்த ரூட்ல வந்து நெல்லை சம்மர், நெல்லை வந்து ஃபாஸ்டா வந்துட்டான். என்னதான் வந்து 9:10 கிளம்பினாலும் எத்தனை மணிக்கு திருநெல்வேலி வந்தா? திருநெல்வேலி 6 மணிக்கு தாலியூத்துலாம் வந்துருச்சு. 6:30 வந்து ஆக்சுவல் ஸ்கெடியூல் வந்து பாத்தீங்கன்னா 6:40 தான் திருநெல்வேலி. 7 மணி ஆக்சுவல் ஸ்கெடியூல். ஆனா வந்து எத்தனை 6:10 தாலியூத்து வந்துட்டான். 6 மணிக்கே வந்துட்டான். பரவாயில்ல, 4 மணிக்கு மதுரை, 6 மணி தாலியூத்தும் போது நல்ல டைமிங். வெளிப்படையாக புதியையும் நெல்லையும் தான் நான் வின்னர்னு சொல்லுவேன். நெல்லை நான் ஏன் வின்னர்னு சொல்றேன்னா, சுத்தி வந்தாலுமே ஆல்மோஸ்ட் அந்த 12 மணி நேரம் கணக்குள்ள வந்தாச்சு. அதனால சொல்றேன். எனக்கு இதுவே அது 11 மணி நேரம் 45 நிமிஷம் ஆனது வந்து ட்ரெயின் டிலேயோட சேர்த்து. இந்த லோக்கல் ட்ரெயின், அந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்து அங்கே 20 நிமிஷம் லேட்ல தான் கிளம்புச்சு. இது அப்புறம் இன்டர்சேஞ்ச் ஆகிறது எல்லாமே சேர்த்து அந்த டைம்ல வந்தது. நெல்லை சூப்பர், புதிகை சூப்பர், கிளம்புவோம் சூப்பர்னு வச்சுப்போம். இந்த நாள் வந்து 3 பேர் சூப்பர்னு சொல்லி. ஸோ இது வந்து டைமிங் கம்பேரிசன் அப்படின்றதை தாண்டி
இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டா இருக்க போகுது அப்படின்றது மெயினா இருக்குது. இப்போ வந்து சிலம்பு நான் சொல்றேன். சிலம்பு வந்து மானாமதுரை, அருப்புக்கோட்டை, காரைக்குடி இந்த ரூட்ல வரவங்களுக்கு பெனிஃபிட். சரி, இவரு பாத்தீங்கன்னா மதுரை, ராஜபாளையம், சிவகாசி அந்த ரூட்ல வரவங்களுக்கு பெனிஃபிட். எனக்கு இன்னமும் அது ஆக்சுவலி ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. சரிங்க, எனக்கு இன்னமும் அது ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் மதுரையில சும்மா இறங்கினேன், எவனும் இறங்க மாட்டாங்க போல் இருக்குன்னு நினைச்சா பல்கா இறங்குறாங்க. பொதிகை இல்லையா நான் சொல்றது. மதுரையை பத்தி ஒரு வார்த்தை எல்லா விளாக்லயும் ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்ல ஆக்சுவலி நான் அந்த வீடியோல நான் கேப்சர் பண்ணி காமிச்சிருப்பேன். என்னடா எத்தனை பேர் இறங்குறீங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சுத்தி வர்றதுதான். பட் ஆனா சென்னையில இருந்து டைரக்டா இந்த மாதிரி திருநெல்வேலி வந்து இந்த அம்மா சமுத்திரம், சேரன் மகாதேவி இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷனா இருக்கும். அதோட பொதிகை சீட்டு கிடைக்கலன்னா இப்படி ஒரு ரூட்டை வந்து நீங்க கிடைக்கலாங்க. இவருக்காச்சும் கன்ஃபார்ம் ஆச்சு, எனக்கு ஆர்ஏசி கூட கன்ஃபார்ம் அதோட டிமாண்ட், பொதிகையோட டிமாண்ட். சரி, ஒரு லாங் சேலஞ்ச் முடிச்சாச்சு. சரி, இதோட முடிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைமா 600 கிலோமீட்டருக்கு மேல ஒரு சேலஞ்சை வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். உங்களோட அன்பும் ஆதரவும் எல்லா வீடியோஸ்க்கும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோளா வச்சு கையெடுத்து நன்றி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.